பற்றி நீங்கள் அறிந்திராத பல உண்மைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யானை 22 மாதங்கள் வரை கருவை சுமக்கும். யானை 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குட்டி போடுமா. தும்பிக்கையால் 350 கிலோ வரைக்கும் எடையை தூக்க முடியுமா. சில நேரங்களில் 2 குட்டி கூட போடுமா. ஒரு யானை ஒரு காட்டையே உருவாக்குமா. ஒரு நாளைக்கு 200லேருந்து 250 கிலோ உணவு சாப்பிடுமா. ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 லிட்டர் வரை தண்ணி குடிக்கும். 250 கிலோ உணவில் 10% விதைகள் இருக்குது. அதோட சாணத்திலிருந்து 10 கிலோ விதைகள் காட்டில் விதைக்கப்படுது. யானை ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 விதைகளை காட்டில் விதைக்குது. அதனால் யானை ஒரு நாளில் 100 மரங்களை நடுது. ஒரு வருடத்திற்கு 36,500 மரங்கள் நடுது. ஒரு யானை தன் வாழ்நாளில் 18,25,000 மரம் வளர காரணமாக இருக்குது. அடுத்த தடவை நம்மளும் இந்த யானையை பார்க்கும்போது இயற்கை இந்த காட்சி இருக்குன்னா அது யானையால் தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். யானையை பற்றின தமிழில் பெயர்கள் ஒரு 60 பெயர்கள் யானைக்கு சுத்த தமிழில் இருக்குது. யானையின் 2 தந்தங்களும் சம அளவில் எப்பயுமே இருக்காது. யானையின் துதிக்கை 40,000 தசைகளை கொண்டது. இந்தியாவில் 1,00,000 யானைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு கணக்கிடப்பட்ட நிலையில் இப்போது 27,312 யானைகள் தான் இருக்குது. யானைகள் தமக்குள் பேசிக்கொள்ளும் திறன் கொண்டவையாம். நோயுற்ற யானைகளுக்கு உணவையும் நீரையும் மற்ற யானைகள் தான் ஊட்டுமா. நோயுற்ற யானைக்கு மற்ற யானை தடவி கொடுத்து ஆறுதலும் சொல்லுமா. அதோட பற்கள் சுமார் 5 கிலோ எடை கொண்டவை. 5 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணி இருந்தால் கூட அதன் வாசனையை தெரிந்து கொண்டு அதை அறியும் திறன் கொண்டவையாம். யானை தன் தும்பிக்கையால் 7.5 லிட்டர் தண்ணீரை எடுத்து குடிக்கும் திறனுடையதாம். இந்தியாவில் உள்ள பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. ஆப்பிரிக்காவில் உள்ள பெண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. பொதுவாக பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறதே கிடையாது. கூட்டத்தில் இருக்கும் முதுமையடைந்த யானை தான் இறப்பது உறுதி அப்படின்னு தெரிந்தால் கூட்டத்தில் இருக்கிற பிரிந்து உண்ணா நோன்பு இருந்து தன் முடிவை தானே தேடிக்கொள்ளும். யானைகள் உண்ணா நோம்பிருந்து சமாதி நிலையை அடைவது போலதான். இப்போது ரீசெண்டாக அந்த யானைக்கு வெடி வச்சு கொன்னாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல. யானையை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது. இயற்கையை சமநிலையில் வைக்கிறதுல யானைக்கு தான் மிகப்பெரிய பங்கே இருக்குது. அது தெரிந்து தான் கேரள அரசு தனது முத்திரையிலே 2 யானைகளை வச்சிருக்கு. இயற்கையை சமநிலைப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அருட்கொடை தான் யானை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.